ஸோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு சித்திரவதை. இனிமேல் அந்த பேர் வராது, சிவி லாக்ஸ். இனிமேல் அப்படி மாற்றிட்டோம். ஸோ இதுக்கப்புறமா எல்லா வீடியோவுமே இந்த இதில் தான் வரும். ஓகே, பேர் மாற்றுறதெல்லாம் ஒன்றா ஒழுங்காக ரெகுலராக வீடியோ போடணும். ஓகே, இன்றைக்கி ரொம்ப 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 ஹாப்பியான நாள். ஏன் எனக்கு அப்படின்னா, நான் என்னோடய ட்ரீம் வெஹிக்கிள் என்றைக்காவது ஒரு நாள் முன்னாடி ஆல்ரெடி இருக்கிற வண்டி கூட கிடச்சா கொடுங்க சார், அதை பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு கார் லேண்ட் க்ரூசர். ஸோ அந்த லேண்ட் க்ரூசரை ஃபஸ்ட்டு இன்றைக்கி இப்போ தான் இந்தியாவுக்கு லான்ச் ஆகிருக்கு. ஸோ அதை எனக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கு இவ்வளோ சீக்கிரம் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அப்படி அந்த கனவு வாகனம் தான் இந்த வண்டி. ஸோ அதை தான் இன்றைக்கி ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். அங்கே பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட என்னோடய ஹைட்டு ஃப்ரண்ட்டு இது மட்டுமே வெறித்தனமாக இருந்துச்சுங்க வண்டி. இப்போ அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வரப்போ தான் பார்க்கும்போது இவ்வளோ காஸ்ட்லியான ஒரு காரில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். ஸோ ஓகே, இதுதான் அந்த லேண்ட் க்ரூசர் LC 300 ZX மாடல். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2,31,00,000 ரூபா. 2 crores and 31 lakhs only ex-showroom price. ஸோ இந்த 2,30,00,000 ரூபாய் இருக்கக்கூடிய காரில் என்னென்ன ஸ்பெக்கு, என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குது அப்படின்றத வாங்க டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த வண்டியில் பார்த்த உடனே இருக்கக்கூடிய ஒரு கம்பீரமான லுக்கு, அதுதான் இந்த வண்டிக்கு இருக்கிறதுலே மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். உண்மையிலே பார்த்த உடனே அதோட லுக்கு அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ இதில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன மாதிரி இதோட ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது இதோட கிரில் டிசைனாக இருக்கட்டும், ஹெட்லைட்டாக இருக்கட்டும், கீழே கொடுத்துருக்குற ஃபாகாக இருக்கட்டும், அவ்வளவுமே எல்லாமே தனித்தனித்துவமாக ஒரு சூப்பரான டிசைன் மாதிரி இருந்துச்சு. ஸோ 3 ப்ரொஜெக்டர் லைட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஹெட்லைட்டில் எந்த விதமான ஒரு இருக்காது. ஸோ அதுக்கு கீழே அழகாக ஒரு DRL கொடுத்துருக்குறாங்க. அதிலே இண்டிகேட்டுமே ஒர்க் ஆகுது. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹெட்லைட் வாஷர் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தேவை அப்படின்னா நம்ம அதை வாஷ் பண்ணிக்கலாம் இதை யூஸ் பண்ணி. ஸோ இங்கே வந்து ஃப்ரண்ட்லேயே 4 சென்சார் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரொம்ப சேஃப்டி வைஸ் வண்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ அதுக்கப்புறமா இந்த கிரில் டிசைனே பார்த்தீங்கன்னா டபுள் கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க, பிளாக் க்ரோம் அண்ட் சில்வர் க்ரோம். இந்த க்ரோமுக்கு நடுவில் அவங்களோட லோகோவை ரொம்ப பெருசாக ஃபிட் பண்ணியிருக்கிறது ஒரு சூப்பரான தோற்றம். ஸோ அதுக்கு கீழே அழகாக ஃப்ரண்ட்லேயுமே கேமரா இருக்குது. ஸோ இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 360 கேமரா கவர் ஆகிருக்கும். ஸோ அதனால் ஃப்ரண்ட்லேயுமே கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே ஒரு டிவைஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ADAS கிடையாது, அது மாதிரி ஒன்று டொயோட்டோ சேஃப்டி சென்சிங் அப்படின்றது சொல்லுவாங்க அந்த இதை. ஸோ அது இதில் இருக்குது, இதுக்குள்ளே ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் சேஃப்டி வைஸ் வண்டியோட லுக்கு எல்லாமே வேறு மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்கு டீட்டெயிலாக ஓரளவுக்கு பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறமா வாங்க சைட் லுக் பார்த்துடலாம். ஸோ 20 இன்ச்சில் ஒரு முரட்டுத்தனமான அலாய் வீலோட இருக்கிறது இந்த வண்டிக்கு இன்னும் ஒரு கூடுதல் கம்பீரமான தோற்றத்தை கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட என்னோட ஹைட்டுங்க, இந்த டயர் மட்டுமே இது அளவுக்கு வந்துடுச்சு. ஸோ அவ்வளோ முரட்டுத்தனமாக இருக்குது. இந்த வண்டியை வச்சு நம்ம ஆஃப் ரோடு, ஆன் ரோடு எதில் வேணாலும் எங்கே வேணாலும் ஏறலாம் இறங்கலாம், அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சைட்லேயுமே ORVM, இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு கிரில் கொடுத்து ஒரு க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயுமே இண்டிகேட்டுக்கான லைட் இதில் கொடுத்துருக்கிறது ரொம்ப ஒரு அழகான தோற்றம். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பனிங்கில் மட்டும் ஒரு க்ரோம் கொடுத்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே க்ரோம் ஃபுல்லாகவே நம்மளோட மிரர் ஃபுல்லாகவே சுற்றி வர்றது ஒரு அழகான இது. ஸோ அதுக்கு மேலே இவங்களோட ரயில் ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே கொடுத்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நின்றுட்டு வர்றதுக்கு ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, அவ்வளோ இதாக கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொன்றுமே ரொம்ப பார்த்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதே மாதிரி அந்த சில்வர் ஃப்ரண்ட்லேருந்து கடைசி வரைக்கும் எட்ஜ் வரைக்கும் கொடுத்து முடிச்சிருக்கிறது ஒரு சூப்பரான தோற்றங்க. ஸோ நல்ல வண்டி, லென்த்து பயங்கர ஹைட்டு. ஸோ உள்ள ஓட்டும்போது இன்னுமே அதோட ஃபீல் நம்ம பண்ண முடியும். ஸோ ஓகே, பேக் சைட் பார்த்துடலாம்.
ஃப்ரண்ட்டில் என்ன மாதிரியான ஒரு தோற்றத்தோட தொடங்கியிருந்தாங்களோ அதே மாதிரியான ஒரு ஃபினிஷிங் கொடுத்து சூப்பராக முடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க லோகோ வச்சு அதுக்கு கீழே லேண்ட் க்ரூசர் அப்படின்றத அந்த குரோமில் கொடுத்துக்கிறது வேறு லெவலில் இருக்குது. ஸோ கீழேயுமே இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 சென்சார் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 4 சென்சாருமே நம்மளுக்கு ரொம்ப பார்க் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஃபுல் சில்வர் குரோமில் கொடுத்து கீழே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஒட்டு மொத்தத்தில் இதுலேயுமே கேமரா வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட்டுக்கு மேலே போயிடும். சூப்பராக டக்கின் பண்ணியிருக்காங்க, அது இருக்கிறதே தெரில. அதுக்கப்புறமா வைப்பர் கொடுத்துருக்குறாங்க. இது ஃபுல்லாக டீஃபாகர் லைன் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். மிஸ்ட் டைமில் நம்ம அதை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மிஸ்ட்டை ஃபுல்லாக கிளியர் பண்ணிடுவோம். அதுக்காக தான் டீஃபாகர் லைன். அதுக்கப்புறமா இந்த வண்டியில் நான் பார்த்ததுலேயே உச்சபட்சமாக 110 லிட்டர் டீசல் கெப்பாசிட்டி, டேங்கோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 110 லிட்டர் இருக்கிறதெல்லாம் பார்த்தால அதிகம் இதுதான் நினைக்கிறேன் காரில். ஸோ அந்த மாதிரி இதில் எல்லாத்தையுமே ரொம்ப பிரம்மாண்டமாக இது பண்ணி பழகிட்டாங்க. இவ்வளவு ஒரு ப்ரீமியமான காரில் உண்மையிலே ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப பார்த்து அவ்வளோ ஒரு ரிச்சான ஃபீல் நமக்கு கொடுக்குற மாதிரி எல்லாத்தையுமே டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுல எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ அந்தளவுக்கு ஜஸ்ட்டு ஸ்மார்ட் என்ட்ரியிலேருந்து அவங்க எந்தெந்த விஷயத்துலலாம் ரொம்ப மெனக்கிட்டுருக்காங்க அப்படின்றது ரொம்ப சிம்பிள். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இந்த காரோட கீ, லேண்ட் க்ரூசர். சூப்பராக ரொம்ப சிம்பிளாக லாக் அண்ட் பூட் ஓப்பனுக்கான சுவிட்ச் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ப்ரீமியமாக இருக்குது இந்த கீ. ஸோ இது வந்து ஸ்மார்ட் என்ட்ரி தான். ஸோ ஜஸ்ட்டு இதில் போய் நான் அப்படி கை வச்சாலே போதும். இப்போ அன்லாக்கில் இருக்குது. ஸோ லாக் பண்ணுறதுக்கு இந்த தடவை பார்த்தீங்களா, இதை இப்படி பண்ணால் போதும். ஸோ ஆட்டோமேட்டிக் க்ளோஸ் ஆயிரும். ஸோ அன்லாக் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கை வச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆயிரும். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல லேண்ட் க்ரூசர் அப்படின்ற லைட் எரியும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சீட்ஸ் எல்லாமே மெமரி ஃபங்க்ஷன் சீட் தான். ஸோ இப்போ நான் ஏறி உட்காந்துட்டேன். ஜஸ்ட்டு இப்போது நான் ஏறி உட்காந்துட்டு இந்த இன்ஜின் ஸ்டார்ட் பட்டன் அமுக்குனா போதும். ஸோ இது ஆல்ரெடி யாரோ ஒருத்தர் மெமரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை சேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மோடுக்கு வந்துடுது. ஸோ அதே மாதிரி இதில் 3 பேர் வரைக்குமே மெமரி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஒரு வெஹிக்கிள் வீட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா அதை 3 பேர் யூஸ் பண்ணுறோம்னா 3 பேருக்கு தேவையான மாதிரி இதோட சீட் அண்ட் ஸ்டேரிங் பொசிஷன் இது எல்லாத்தையுமே நம்ம மெமரி சேவ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்றப்போ ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த விஷயம் இதில் கொடுத்துருக்கிறது ரொம்ப ஒரு நல்லது. ஸோ அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது தாங்க, இது ஒரு ப்ரீமியம் கார், ப்ரீமியம் வெஹிக்கிள். இதை எடுத்துகிட்டு நம்ம எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் போகலாம். எந்த பாலைவனமாக இருக்கட்டும், ஹில்ஸாக இருக்கட்டும், ரொம்ப டர்ட்டான ரோடாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இந்த காரு ஒரு ராஜா மாதிரி ஓடும். ஸோ அதில் வேறு எந்த இதுவுமே இல்லை. ஒரு இவ்வளோ சுவிச்சஸ் இருக்குங்க. இது பார்க்குறப்போ ஒரு காரில் இருக்கிற மாதிரியான ஃபீலே இல்லை. ஸோ இதெல்லாம் நல்லா ரொம்ப ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதோட ஸ்டேரிங் ஒரு அழகான டீகட் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. இந்த டீகட் ஸ்டேரிங்லேயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஃபுல்லாக ஆடியோ சிஸ்டம்க்கான கண்ட்ரோலும், ரைட் சைடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் அண்ட் மோட் சேஞ்சஸ், இதுக்கான லேண்ட் செலக்ட், இந்த மாதிரி இந்த எல்லா ஆப்ஷனுமே இந்த ரைட் சைடு கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டரில் அவங்களோட லோகோவை ரொம்ப அழகாக கொடுத்து ஒரு செம்மையான ஃபினிஷிங்கில் இந்த ஸ்டேரிங் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடில் எப்பவும் போல் ஃப்ரண்ட்டில் வைப்பர் கிளீனதும், ரைட் சைடில் வந்து இண்டிகேட் அண்ட் லைட்டுக்கான சுவிச்சஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பூட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்க்கான இது கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பட்டன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் கார்னரில் சூப்பராக அதை சுற்றி ஒரு சில்வர் கோட்டிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்டரில் ஏசியோட கண்ட்ரோல்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஜோன் ஏசி கண்ட்ரோல், டிரைவர் அண்ட் பைலட் சீட், கோ பைலட் சீட் அண்ட் பின்னாடி 4 பேருமே பார்த்தீங்கன்னா தனித்தனி ஜோன் 4 ஜோன் கண்ட்ரோல் ஏசி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 12.3 இன்ச் டச் ஸ்க்ரீன் செம்மையாக சூப்பராக பெருசாக ஒரு செம்மையாக லென்த்தாக சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம காரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஸோ மியூசிக் அண்ட் காரோட டீட்டெயில்ஸ் இது எல்லாத்தையுமே நம்மளால் இதில் செக் பண்ணிக்க முடியும். ஸோ சூப்பராக இருக்குங்க. அது போக இதில் 14 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் அந்த இதில் போய் உட்காந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் as usual இதில் எப்பவும் போல் பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல் அண்டு டிரைவ் மோட், மேனுவல் இதுவுமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் சுவிட்ச் அண்ட் பார்க்கிங்கானது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா H4L4 அப்படின்றது இது வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 4 வீல் டிரைவ் தான். ஹை ஸ்பீட் 4 வீல் டிரைவ், லோ ஸ்பீட் 4 வீல் டிரைவ். ஸோ இதில் லோ ஸ்பீடில் சில மோட்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகும். எக்ஸாம்பிள் சாண்டு, டீப் ஸ்னோ, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த இதில் நம்ம H4 அண்ட் L4 நம்ம யூஸ் பண்ணி தாராளமாக நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 கப் ஹோல்டர் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அது போக இதில் வந்து பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜர் இருக்குது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ வர நிறைய ப்ரீமியம் காசில் வருது. ஸோ இதுலேயும் அது கொடுத்துருக்குறது ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. ஜஸ்ட் ஒன் டைம் நம்ம இந்த பட்டன் நம்ம ஒன்றா போதும். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் இருக்குது, க்ளோ பாக்ஸ் இருக்குது. இது நம்ம கூலிங் வேணும்னா நம்ம இங்கே கூல் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணோம்னா அது கூலிங்காக எப்போ மெயின்டைன் பண்ணும்.
சரி, இது இந்த சைடு ஓப்பன் பண்ணுற மாதிரி இந்த பக்கமும் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் அங்கிட்டு போயிட்டு இன்னொரு பாக்ஸ் இருக்குன்னு சொல்லி உங்களே. அது போக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வென்டிலேட்டட் சீட்ஸுங்க. அல்டிமேட்டாக இருக்குன்னு வச்சுங்களேன், நல்லா இருக்குது இது. ஸோ இதில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. செம்மையாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே தான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்துடுது. லெஃப்ட் சைடு ஆர்பிஎம்மும், ரைட் சைடில் ஸ்பீடோமீட்டரும். ஸோ அதில் சென்டரில் நமக்கு டோர் ஓப்பன் ஆகிருக்குன்னா அது இது எல்லாமே வந்துடும். ப்ளஸ்ஸு டிஸ்டன்ஸு, ட்ரிப்பு, மைல் எல்லாமே வந்துடுது. இது எல்லாம் போக இங்கே ஒரு மோட் செலக்ட்னு இருக்கு இல்லையா. ஸோ இதை ஜஸ்ட்டு இப்போது கஸ்டமில் இருக்குது. இதை ஒன்ஸ் இப்படி பண்ணோன்னா அப்படியே அந்த கார் சல்லுன்னு வரும். ஸோ இப்போ கஸ்டமில் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் S+, ஸ்போர்ட்ஸ் எஸ்ஸு, நார்மல், கம்ஃபோர்ட், எக்கோ. ஸோ இந்த மாதிரி மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 மோட்ஸ் இருக்குது. ஸோ இது நம்ம எப்படி வேணுமோ நமக்கு தேவையான மாதிரி தேவையான இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா H4, L4 இருக்குது. இப்போ H4ல் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா இங்கே இந்த MTS சுவிட்ச் இருக்கும். ஸோ அதை நம்ம இது பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மோட் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோவில் இருக்கும். அதுவே தேவையானதை சென்ஸ் பண்ணி அதுக்கான பவர் அது கொடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கப்புறமா டர்ட்டு, சாண்டு, அப்புறம் மட்டுன்னு மொத்தம் டீப் ஸ்னோ, மொத்தமாக இதில் ஒரு 5 மோட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. மோடுக்குள்ளே மோட். ஸோ அது எல்லாமே அதில் வர டிஸ்பிளே தாங்க அல்டிமேட்டு. வேறு லெவலில் இருக்குது, வெறித்தனமாக இருக்குது. ஸோ இதில் மேக்ஸிமம் இதில் இருக்கிறதெல்லாம் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு Co-Pilot சீட் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு Co-Pilot சீட். இதில் எல்லா சீட்டுமே நம்மள பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி மோட்டரைஸ்டு தான், 8 way அட்ஜஸ்டபுள். ஸோ நல்லா இருக்குது. அந்த ஒரு கெத்து அப்படி முன்னாடி உட்காந்து ஹைட்டாக ஃபீல் ஆகுது. ஏறி உட்காரும்போது வண்டி செம்ம ஹைட்டாக ஃபீல் ஆகுதுங்க. அது ஃப்ரண்ட்டில் கூட பின்னாடியெல்லாம் இன்னும் ஏதோ பயங்கர ஹைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. இதில் என்ன பியூட்டினா இவ்வளோ பெரிய வண்டி 5 சீட்டர் தான். பின்னாடி கிடக்கு அவ்வளோ இடம் கிடக்கு. நல்லா நான் 6-7 சின்ன பிள்ளைலாம் இருந்துச்சுன்னா பின்னாடி சும்மா இதை மட்டும் வச்சுட்டு விளாட விட்டு நம்ம கூட்டு போயிடலாம். அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லாங்கா போறவங்க நிறைய லக்கேஜ் எடுத்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காக இதை 5 சீட்டரா வச்சிருக்காங்க. பட் ஒருத்தங்க பயங்கரமா இருக்கு. ஸோ இதில் ஆடியோ சிஸ்டம் நான் சொன்ன மாதிரி 12.3 இன்ச்சஸ் செம்மையாக இருக்குது. 14 ஸ்பீக்கர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா JBL ஸ்பீக்கர்ஸ் தான். ஆடியோ சிஸ்டம் இதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பர்சனலாக. ஸோ அதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏறின உடனே இங்கே ஒரு க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஒரு நல்ல 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இது நல்ல ஸ்பேஸாக இருக்குது. அண்ட் இது போக இந்த வண்டியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே லெதர் ஃபினிஷ்லேயே இருக்கும். ஸோ சூப்பராக இருக்காது. உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா 2 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட கலர் ஒயிட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்டு சாண்டல் கலரில் கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். சூப்பராக இருக்குது இந்த வண்டியோட லுக்குக்கு. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த வண்டி. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ நான் அப்பா சொன்னேன். ஸோ இந்த பக்கமே இந்த க்ளோ பாக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்பா 2 தான் காமிச்சோங்களே. ஏமா பின்னாடி ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த சைடு இந்த உனக்கு நேரம் அங்கே வச்சு. ஓ அது இல்லை, ஒரு உட்காந்துருக்கோங்க பாவம். இதில் இந்த சைடு மட்டும் கொடுத்துருக்காங்க. அதாங்க சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. பயங்கரமாக இருக்குது வண்டி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம பவர் விண்டோ ஜஸ்ட் எல்லாமே ஒன் டச் தான் எல்லாமே. ஆமாம், இது ஒன் டச் பண்ணோன்னா இறங்கிடும், ஒன் டச் பண்ணோன்னா ஏறிடும். ஸோ இது மேக்ஸிமம் போகிற காசில் டிரைவர் சீட்டுக்கு மட்டும் கொடுப்பாங்க. ஸோ இதில் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். ஸோ அதுக்கப்புறம் அந்த சீட்டில் உட்காந்து 2 விஷயம் சொல்லணும், அதை மறந்துட்டேன். ஸோ இங்கே 2 சுவிட்சஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது சுவிட்ச் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த 4 வீல் டிரைவுக்கான சுவிட்சஸ் தான். ஸோ இதை நம்ம இந்த லாக் பட்டன் நம்ம அமைக்கிட்டோம் அப்படின்றப்போ ஒரு நல்ல பாறை இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம வண்டி மூவ் ஆகி போகும்போது ஒரு கல்லில் எதில் வச்சுன்னா ஒன் சைடு மட்டும் அதிகமாக ஒன் சைடு சிக்கிறதுக்கான. ஸோ இந்த இதை நம்ம 4மே லாக் பண்ணோம்னா 4 வீலுமே ஈவனாக தான் சுற்றும். ஸோ அந்த மாதிரி கல் இதில் சிக்கும் போது ஈஸியாக வண்டி வெளில வரக்கு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா டேர்னிங்காக இங்கே ஒன்று இருக்கும். ஸோ அந்த ரைட் சைடு ஆரோ மாதிரி இருக்கும். இந்த பட்டனை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ரொம்ப சின்ன குறுகலான டேர்னிங் நம்ம திருப்புறப்போ பின்னாடி பிரேக் டயர் அப்படியே இருக்கும், ஃப்ரண்ட் மட்டும் மூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அது ஒரு ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இது பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. நான் நிறையா படிச்சுட்டே வந்தேன். டக்கு நீங்கள் வந்து பார்க்குறப்ப சில விஷயங்களை சொல்ல முடியல. நெக்ஸ்ட்டு எப்போவுமே எந்த ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னாலும் அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது சேஃப்டி. ஸோ அந்த விஷயத்தில் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா GNCAPயில், அதாவது குளோபல் நேஷனல் கார் எலிஜிபிள் டெஸ்டடா. அது என்ன டெஸ்டடா? நான் நீட் டெஸ்ட்டுக்கு போயிட்டேன்டா. NCAPன்னு சொல்லுவாங்க, GNCAPன்னு. குளோபல் ஃபார் ரொம்ப நாள் பண்ணணும், குளோபல் நேஷனல் கார் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ அதுதான் பாருங்கள், இன்னும் மறக்காம வச்சிருக்கேன். ஸோ அந்த ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இது 5 ஸ்டார் ரேட்டிங். அது போக இதில் எத்தனை ஏர் பேக் இருக்குன்னா மொத்தமாக 10 ஏர் பேக் இருக்குது. ஸோ பாதுகாப்பு விஷயத்தில் இந்த வண்டியில் எந்த ஒரு குறையுமே இல்லை.
பெர்ஃபார்மன்ஸும் அதை விட அல்டிமேட்டு. ஸோ டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம்ல, அப்போ பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இதுலேயுமே நிறைய பட்டன்ஸ் இருந்துச்சு. ஸோ என்னென்னு பார்க்குறப்போ டோர் ஆனில் இருந்தால் மட்டும் எதுக்கான லைட் சுவிட்சும். ஸோ இது லெஃப்ட்டு, இது ரைட்டு, இது என்னதுன்னா அதே ரைட்டு, இது வந்து ஆல்வேஸ் ஆன். ஓகே 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 இது ஃபுல்லாக போடுறது. ஸோ அதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு சாஸ் கால் பட்டன் இருக்குது. இன்கேஸ் எமர்ஜென்சி ஏதாவது ஒன்றுனா நம்ம இதை ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணோம்னா அங்கே அதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம கை தெரியாமல் பற்றக்கூடாது அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட முக்கியமான பகுதி சன்ரூஃப். ஸோ ஜஸ்ட் பட்டன் பண்ணோன்னே என்ன தெரிகிறது, ஓடு தெரிகிறது. ஸோ அது கொடுத்துருக்குறாங்க. க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுவுமே என்னடா லாங் ப்ரெஸ் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிடுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப் டவுன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணோன்னா ஜஸ்ட் இங்கே மட்டும் வென்டிலேஷனுக்காக அப் ஆயிரும், டவுன் கொடுத்துட்டோம்னா ஃபுல்லாக டவுன் ஆயிரும். இதை வந்து அஸ் யூஷுவல் நம்ம எப்பயும் போல் கையில் தான் அடைக்கணும். இது இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்றது என்னோட இது. நெக்ஸ்ட்டு பேக் சீட் எப்படி இருக்குன்றத வாங்க பார்த்துடலாம். பின்னாடி சீட்டுமே செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு லெதரில். அண்ட் உங்களுக்கு வந்து இதுவுமே பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டட் சீட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ வென்டிலேட்டட்கான கண்ட்ரோல் சுவிட்சஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் எந்த அளவுக்கு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சோ ஸோ அதே மாதிரி பின்னாடியுமே இருக்குது. ஸோ இங்கே ஒரு 2 ஏசி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஏசி இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4 zone கண்ட்ரோல், அதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் தனியாகவும் அந்த பக்கம் தனியாகவும் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். ஸோ அது கீழே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 சார்ஜருக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே சி டைப்பு. அப்புறம் இங்கே ஒரு நார்மல் 12 வோல்ட்டுக்கான அந்த இதுவுமே போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இங்கே ஒரு HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட்ஃபோன் ஜாக் ரெண்டுமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது பின்னாடி நம்ம வச்சு யூஸ் பண்ணுறது தான். அது போக இங்கே வந்து 10 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே 2 ஏசி வந்து கொடுத்துருக்குற மாதிரி இங்கேயுமே மேலே நமக்கு 2 ஏசி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 2 ரீடிங் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான சுவிட்சஸுமே அழகாக நீட்டாக ஹிடன் பண்ணியிருக்கிறதுனால செம்மையாக இருக்குது. ஸோ அது போக இந்த பீம்லேயுமே 2 ஏசி வந்து இருக்கும். ஸோ இந்த சைடு ஒன்று இருக்குது, அந்த சைடு ஒன்று இருக்குது. சூப்பராக இருக்குங்க, செம்ம ஸ்மூத்தாக இருக்குங்க. மேலே முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு எந்த இடத்த நீங்கள் இது பண்ணாலும் இந்த சைட் பீமை தவிர அதுலேயுமே இருக்குது. ஃபுல்லாக லெதர் ஃபினிஷும் அந்த நல்ல சாஃப்டான ஃபினிஷும் கொடுத்துட்டு சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஐசோஃபிக்ஸ் சீட்னு சொல்லுவாங்க. ஸோ சின்ன குழந்தைகளுக்கானது. ஸோ இதுலேயுமே ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கவரோடு இருக்கனால இதை காட்டிடுவோம். ஸோ இங்கே ஒரு பட்டன் இருக்குது, அழகாக இது சூப்பராக கப் ஹோல்டுற மாதிரி தான். அதுக்கப்புறம் லாக் பண்ணிக்கலாம். அப்படியே மூடி எல்லாம் வச்சுக்கலாம் இருந்த மாதிரி. பின்னாடி சீட்டே கிடையாது. நான் சொன்ன பின்னாடி எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. வாங்க அந்த நம்ம பூட் ஸ்பேஸை பார்த்துருவோம். லேண்ட் க்ரூசர். ஸோ இதில் பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு ஒரே ஒரு சுவிட்சு தான். ஒன் டைம் டச் பண்ணிட்டு இருக்கோம்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஸோ அதை பார்த்தீங்களா, இது வந்து சும்மா நம்ம ஏதாவது திங்ஸ் வச்சுருக்கோம் அது தெரியக்கூடாது அப்படின்னா க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஏறி படுத்துக்குவேன். ஃபுல்லாகவே உட்காந்துட்டு நல்ல ஸ்பேஸ், செம்மையாக இருக்குது, தாராளமான ஸ்பேஸ். ஸோ அது போக இங்கேயுமே நமக்கு ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு வெண்ட் இருக்குது, அங்கே ஒரு வெண்ட் இருக்குது. சார்ஜர் கொடுப்பாங்களே எப்பயும் இந்த இருக்குல்ல 100 வாட்ஸ் 220 வாட்ஸ் 220 வாட்ஸ் 100 வாட் சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குங்க எல்லாமே. ஷாக்கெட் ஊஃபர், இங்கே ஒரு கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு கப்பு. அதுக்கப்புறமா இதுக்கான அக்சசரிஸ், அதாவது திங்ஸ் அண்ட் டூல்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. அதையுமே செம்மையாக சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, இருக்கிறதே தெரியாத அளவுக்கு. கீழேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 இது ஒன்று ஸ்பேர் வீலு. ஸோ இது க்ளோஸ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 டச் தான். ஜஸ்ட் 1 டச் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். ஸோ அந்த லாஸ்ட்டாக க்ளோஸ் ஆகிட்டு திரும்ப ஒரு லாக் பண்ணோம் தான் ஹைலைட்டு. அவ்வளோதான். ஸோ இதை நம்ம இப்படி ஓப்பன் பண்ணி விட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அது போய் ஹைட்ராலிக் அது யூஸ் பண்ணியிருக்காங்க. சும்மா இதுலேயும் போய் இப்படி தூக்கி வச்சு கம்பெல்லாம், ஏன்னா இதெல்லாம் தாங்க முடியாது நம்மளால் வெயிட், அவ்வளோ வெயிட்டு. அதே மாதிரி இவ்வளோ ஒரு பெர்ஃபெக்டாக ஃபினிஷிங்கோட எந்த வண்டிலையுமே நான் இன்ஜின் பார்த்தது இல்லைங்க. எல்லாத்துக்குமே கவர் எல்லாமே பேக் பண்ணி ரொம்ப நீட்டாக. நம்ம வண்டியிலலாம் இப்படி தொட்டுடலாம் கண்ணாடியை, பட் இது எவ்வளோ லென்த்துன்னு பாருங்கள். இன்ஜின் மட்டும் இங்கேருந்து இன்ஜினோட இது மட்டுமே எவ்வளோ தூரம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 3300 சிசி. ஐ திங்க் இது வரைக்கும் ஓட்டின கார்லேயே அதிக இன்ஜின் சிசி இது தான் ஃபஸ்ட் டைம் நான் இது பண்ணுறது. அதே மாதிரி டார்க் 700. இதோட பவர் வந்து பார்த்திங்கன்னா
310 310 பிஹெச்பி. இது வரைக்கும் இது நம்ம ஓட்டினதுலேயே பார்த்ததுலே இருக்கிறதுலே அதிக பவரும் அதிக டார்க்கும் அதிக சிசியும் கொண்ட வண்டி. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறது. ஸோ அந்த பவருமே அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ இங்கேருந்து வர்றப்போ பயங்கரமாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா V6 இன்ஜின், 6 சிலிண்டர் இன்ஜினு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ட்வின் வே டர்போ. ஸோ ட்வின் டர்போ 2 டர்போ இதில் யூஸ் ஆகும் போல். அதாவது L4ல் வந்து சிங்கிளாகவும் H4 ஹை ஸ்பீட் லோ ஸ்பீடு H4ல் வந்து ரெண்டுமே ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக தரமாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். 2,31,00,000 கார் ஃபஸ்ட் டைம் ட்ரைவ் பண்ண போகிறேன். ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன். கியர்லாம் பாரு நான் வேறு லெவலில் இருக்குது. ஸோ போட்டோன்னே 360 கேமரா வந்துடுச்சு, செக் சரௌண்டிங் சேஃப்டின்னு. நான் ஆக்சிலேட்டரே கொடுக்கல, ஜஸ்ட்டு இதுலேருந்து எடுத்தது. சவுண்டை பாரு. ஏய் ஹட்டு தெரியுதுடா, ஹெட்அப் இப்போ தான் தெரியுதுடா. ஸோ இதில் ஹெட்அப் டிஸ்பிளே இருக்குது. ஸோ நம்ம கண்ணாடியிலே என்ன ஸ்பீடில் இருக்கோம் இது எல்லாமே இதிலே வந்துடும். ஏய் எனக்கு என்னவோ பயமாக தான்டா இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு. ஓ அப்பா. ஏய் இங்கே வேறு எவ்வளோ ஏய் உள்ளுக்குள்ளே ஒரு ஜர்க்கு இல்லைடா. ஐ மீன் வண்டி ஆடுது செய்து. அந்த மேடு இங்கே ஒரு பள்ளத்தில் வரேன் பாரு, இந்த பள்ளத்தில் எங்கே பாரு. ஆஹா அந்த சின்ன ரேடியஸ் டர்னிங். ஏய் பிக்கப் எல்லாம் ஆத்தாடி வேணாண்டா. வேற லெவல்ல இருக்குப்பா வண்டி. ஆனால் அங்கே போய் வண்டி எங்கேயோ இருக்க மாதிரி இருக்குது. நான் ஓட்டுறது முன்னாடி பேனட்டு மட்டுமே செம்மையாக இருக்குது வண்டி. இந்த ஸ்டேரிங்கை பாரு, வண்டி பார்க்கத்தான் அவ்வளோ முரட்டுத்தனமாக இருக்குது. குழந்த மாதிரி அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது ஸ்டேரிங் எல்லாம். ஆஹா. ஸோ இதில் மோட் இருக்குது. இப்போது ரன்னிங்கில் இருக்கப்பே மாற்றலாமா? ஸ்போர்ட் எஸ் மோட் வந்துருச்சு. ஸ்போர்ட் எஸ் ப்ளஸ். கியர் சேஞ்ச் ஆகுறது இப்படின்றது கூட தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ தூரத்துக்கு சென்சிட்டிவாக கொடுத்துருக்குறாங்க. பா வேற லெவலுங்க. உண்மையிலே நான் ரொம்ப இதாக தான் இருந்தேன். சவுண்டை பத்தில பா ஜெட்டு சவுண்டு. ஏய் லே இங்க ஒரு பிரேக்க அவ்வளோதான். ஒரு ஜர்க்கு எதுவுமே இல்லை பா. இப்போ தானே தெரியுது எதுக்கு இந்த மாதிரி வண்டியை விரும்பி எடுக்கிறாங்கன்னு. ஆத்தாடி ஆக்சுவலாக மனசு வரல எனக்கு இந்த வண்டியை இன்னும் நல்லா ஓட்டி பார்க்குறதுக்கு. ஆனால் செம்மையாக இருக்குது. இந்த மேடு பள்ளத்தில் எல்லாத்தையுமே செக் பண்ணியாச்சு. இதில் எந்த வித குறை அப்படின்ற ஒன்றுமே கிடையவே கிடையாதுங்க. பெர்ஃபார்மன்ஸு அப்பா. நான் ஆக்சிலேட்டரு என் மனசாட்சி படி சொன்னால் ஒரு 50% கூட நான் யூஸ் பண்ணல. பட் அதுக்கே 90 கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீடு போயிடுச்சு. வெறும் இதுதான். அதுக்கப்புறம் எனக்கு மனசு கேட்காம நான் டக்கு டக்குன்னு இது பண்ணிட்டேன். என்ன இருந்தாலும் புது வண்டி, ஒரு 2.5 கோடி ரூபா வண்டி, ஒரு பயம் இருக்கும்ல. ஆனால் ஒருத்துங்க செம்ம இதுங்க. என்ன இந்த ப்ரைஸில் என்ன இருக்குது அப்படின்ற ஒரு இது என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. பட் இப்போ தான் தெரியுது ப்ரீமியம் என்றைக்குமே ப்ரீமியம் தான்.
ஃபைனலி we are coming to end of the video. ஸோ இவ்வளோ நேரம் ஒரு இதை எப்படி சொல்கிறது, காரா கப்பலான்ற மாதிரி அவ்வளோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ், இது வரைக்கும் இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நான் உண்மையிலே பார்த்ததே இல்லை. ஆக்சுவலாக இந்த காஸ்ட்டுக்கு என்ன இருக்கும்னு நான் அப்பாத சொன்ன மாதிரி தான் நிறைய யோசித்தேன். பட் இதில் இருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே நான் வேறு எதுலேயுமே பார்த்ததில்லை. சேஃப்டி வைஸாக இருக்கட்டும், வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக இருக்கட்டும், வண்டியில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அல்டிமேட் ஒரு டாப் நாச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு எல்லாத்தையுமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. சூப்பராகவும் இருக்குது. டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒன் ஆஃப் பெஸ்ட்டு ஆஃப் என்னோட இதுலேயும் நான் இது வரைக்கும் பண்ணதுலேயே பெஸ்ட்டு வெஹிக்கிள்னா நான் இதான் சொல்லுவேன். ஸோ ஏன்னா அந்த அமௌண்ட் இருக்குது. ஸோ அதுக்கான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விருப்பம். நான் உங்களோட வெகேஷன் கேமராமேன் சுரேகிதன். அண்ட் அதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு பொண்ணான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எங்களோட மயில் சார் அண்ட் ஆனைமலைஸ் குரூப் அவங்க எல்லாருக்குமே என்னோட மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த காரை பற்றின மற்ற டீட்டெயில் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆனைமலைஸ் அவங்களோட நம்பர் இருக்கும், டொயோட்டோட நம்பர். நீங்கள் தாராளமாக எப்போனாலும் கால் பண்ணி இந்த காரை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்கலாம். ஓகே, பாய்.